ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி அமாவாசைக்கு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிருந்தோங்க. அந்த வீடியோவை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். காலையில் நேரமே கிளம்பி வந்ததால் வீட்டில் சாப்பிடலைங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம். எங்கள் கூட ஒரு அண்ணாவும் அக்காவும் வந்திருக்காங்க. அவங்க எங்கள் ஃப்ரெண்டுங்க. அவங்களே எங்கள் கூட கோயிலுக்கு வந்திருக்காங்க. மார்னிங் அப்படியே டிஃபன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோங்க. எங்கள் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை கள்ளழகர் கோயில் தாங்க எங்கள் குலதெய்வம் கோயில். எவ்வளோ தான் கவலைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை அப்போ இந்த மண்ணை மிதிச்சிருவோங்க. எங்கள் தலைமுறையாக எங்கள் முன்னோர்கள்லேருந்து இதை வந்து பின்பற்றி வராங்கங்க. அதை நாங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். இப்போ கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இதாங்க என்ட்ரன்ஸு. இதில் லெஃப்ட்டு, ரைட்டு 2 பக்கமும் ரோடு இருக்குங்க. நடுவில் சென்டரா ஃபுல்லாக மண்டபங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குங்க. இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களாம் வைப்பாங்க. இந்த சைடு ஃபுல்லாக 2 கார்னர்லேயுமே வண்டி பார்க் பண்ணிக்கலாங்க. ஆடி அமாவாசையும் ஆடி பௌர்ணமியும் ரொம்ப விசேஷங்க இங்கே. ஆடி மாதம் முழுசுமே திருவிழா மாதிரி தாங்க இங்கே நடக்கும். இது கள்ளழகர் கோயிலுங்கிறத விட கள்ளழகர் கோட்டைன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ பெருசுங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்க, அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஃபுல்லுமே. எவ்வளோ விசேஷம் வேணாலும் வைக்கலாங்க. இது தேர். நிறைய மண்டபங்கள்லாம் இருக்குங்க. கருப்பசாமி வேஷம்லாம் போட்டிருக்காங்கங்க இன்னைக்கு. நல்லா இருக்குங்க. பௌர்ணமி எப்போ வந்திருந்தோம்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக இருந்திருக்கும். எங்களால் அப்போதைக்கு வர முடியல. நாங்கள் அமாவாசைக்கு தான் வந்திருக்கோம். எப்போவுமே ஆடி மாதத்தில் பௌர்ணமி, அமாவாசை இந்த 2 நாள் வர முடியலாட்டியும் கூட, இந்த ஆடி மாதத்தில் ஏதோ ஒரு நாள்னாச்சும் பங்காளிகளோட சேர்ந்து குடும்பத்தோடு வந்து இங்கே வழிபட்டுட்டு போகிறது எங்களோட வழக்கங்க. இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். இப்போ உள்ள என்ட்ரன்ஸு கிழக்கு வாசல் வழியாக போகிறோங்க. தெற்கு வாசல் வழி ஒன்று இருக்குது, கிழக்கு வாசல் ஒன்று வழி இருக்குது. நாங்கள் வந்து கிழக்கு வாசல் வழியில் வரோம். இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம் இருக்குங்க. தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சுற்றிலும் அந்த குளத்தை சுற்றி அத்திப்பழம் மரமாக இருக்குங்க. நாங்கள் நிறைய டைம் இங்கே வரும்போதெல்லாம் அத்திப்பழம் இருந்ததுன்னா பறித்து சாப்பிடுவோங்க. குளம் வந்து பராமரிப்பு பணி வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெட்டாக கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா பசுமையாக இருக்குங்க. மலை பார்த்தீங்கன்னா அப்படியே எல் டைப்பில் இருக்குங்க. நல்லா அழகாக இருக்கும். இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பெரிய கோபுரம் வழியாக வந்து அடைச்சி தாங்க வச்சுருப்பாங்க. அங்கே தாங்க 18ஆம் படி கருப்பசாமி இருக்குது. இந்த சைடு வந்து வண்டிப்பாதை வழியாக தாங்க சாமி பார்க்குறதுக்கு போகணும். அழகராக இருந்தாலும் அந்த வண்டிப்பாதை வழியாக தாங்க சாமியே வெளியில் வரும். இப்போ நாங்கள் அப்படியே ஒரு துளசி மாலை வாங்கிட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டோங்க. ஃபோன் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தாங்க அலோடு. நான் அது வரைக்கும் மட்டும் வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் சாமி இருக்குது பாருங்கள். அந்த சைடு பார்த்தீங்கன்னா மலைக்கு தீர்த்த தொட்டிக்கு போகிற வழிங்க. அங்கே போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து தான் இங்கே சாமி கும்பிடுவாங்க. அதுதான் வழக்கம். நம்ம அப்போ அங்கே போகலை. நம்ம ஸ்ட்ரைட்டாக சாமி பார்க்க போகிறோம். இப்படி நேராக போனாலும் அந்த லாஸ்ட்லேயும் ஒரு வழித்தடம் போகுதுங்க. அது தீர்த்த தொட்டிக்கு போகிற வழி தான். அங்கிட்டும் ஒரு வழி இருக்குது. வெயில் ரொம்ப அதிகங்க. தரையில் நடக்கவே முடியல. வேக வேகமாக நடந்துட்டோம். இப்போ சாமி பார்க்குறதுக்கு லைனில் போயிட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளர கிருஷ்ணர் சாமி ஸ்ட்ரைட்டாக இருக்காருங்க முன்னாடியே. அப்படியே கிருஷ்ணர் சாமியை சாமி கும்பிட்டுட்டு அப்படியே சாமி பார்க்க போயிடலாம். அது வரைக்கும் தாங்க ஃபோன் அலௌடு. இதுக்கு மேலே ஃபோன் அலௌடு இல்லைங்க. கிருஷ்ணர் சாமிங்க தான். அவ்வளோதாங்க. உள்ள சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இது சாமி கோயிலோட வரைபடங்க. சாமி கோயில் அமைப்பு எப்படி இருக்குது, பார்க்கிங்லேருந்து அந்த மலைகள்லேருந்து எல்லாமே இதில் டீட்டெயிலாக இருக்குங்க. உள்ள சாமி பார்த்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து கள்ளழகருக்கு அந்த லெஃப்ட்டும் ரைட்டும் அம்பாள் இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், விநாயகர் சாமியெல்லாம் இருக்குங்க. அப்படியே சுற்றிலும் சாமியை சுற்றி வரணும். அப்படியே எல்லா சாமியும் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு
நாங்களும் அப்படியே வெளியில வந்துட்டோங்க. இங்க பார்த்தீங்கன்னா, உரியடி மண்டபம் இருக்கு. இந்த என்ட்ரன்ஸ் கோபுரம் வந்து உள்பக்கங்க இது. இந்த சைடு பாருங்க அன்னதான கூடம். லைன்ல நிக்கிறாங்க ஆளுங்க. அவ்ளோ பேர் கூட்டங்க. இது வந்து முன்னாடி வந்து கிருஷ்ணர் சாமிங்க. இங்க வந்து குழந்தை வரம் வேணுன்றவங்க வந்து இந்த மரத்துல வந்து தொட்டில் கட்டி நல்லா வேண்டிட்டு போவாங்கங்க. வேண்டிட்டு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் கன்னுக்குட்டி வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்டு இங்க கோயில்ல வந்து விட்டுட்டு போயிருவாங்கங்க. அது வந்து இங்க சிறப்பு. அப்படியே நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு வெளியில கிளம்பி வரலான்னு வந்துட்டோங்க. ரொம்ப வெயில் சூடுங்க. நிக்கவே முடியல. கொஞ்ச நேரம் அந்த மரத்து நிழல்ல கொஞ்ச நேரம் நின்னுட்டு, அப்படியே நடந்து வெளியில வந்துட்டோங்க. வெளியில வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, தெப்பக்குளத்துக்கு பக்கத்திலேயே 18ஆம் படி கருப்பசாமிங்க. அப்படியே 18ஆம் படி கருப்பசாமியும் வழிபட்டுட்டு வந்துட்டோங்க. முன்னாடி அன்னதானம் குடுத்தாங்க. அப்படியே அன்னதானம் வாங்கிட்டு வந்துட்டோம். பொங்கலும், லெமன் சாதமும் குடுத்தாங்க. அப்படியே எல்லாரும் ரவுண்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க பழமுதிர் சோலைக்கு. இந்த சைடு முன்னாடியே பார்க்லாம் இப்ப கட்டிட்டாங்கங்க. இன்னும் நெறைய பில்டிங் ஆயிட்டே இருக்கு. என்னன்னு தெரியல. ஃபினிஷிங் ஆனா தான் தெரியும். இங்க மலையில பார்த்தீங்கன்னா, நெறைய குரங்கா நெறைய இருக்குங்க. நாங்க குரங்குக்கு வந்து வாழைப்பழம், பட்டாணி, கடல பருப்புலாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு வர வழியில காட்டுறேன் பாருங்க. 6 படை வீடுகள்ல பழமுதிர் சோலையும் ஒண்ணுங்க. இப்போ வண்டிய பார்க் பண்ணிட்டு சாமி பார்க்க வந்துட்டோம். இங்க முருகன் சூப்பரா இருப்பாருங்க. நல்லா அழகா. இப்படி நேரா ஸ்ட்ரைட்டா போனோம்னா, அங்க ராக்காயி அம்மன் இருக்குங்க. அங்க தாங்க தீர்த்த தொட்டி இருக்கு. இன்னும் மேல போகணும். இப்ப நம்ம ஆல்ரெடி சாமி பார்த்துட்டு வந்துட்டனால, நாங்க அங்க மேல போகல. இங்க முருகன மட்டும் பார்த்து சாமி கும்பிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோங்க. மொற பார்த்தீங்கன்னா, நேரா தீர்த்த தொட்டிக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு, முருகன சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா தாங்க பெருமாள கும்பிட்டுட்டு 18ஆம் படி கும்பிட்டுட்டு வரணும். நாங்க அப்படியே ஆப்போசிட்டா பண்றோம். உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. இங்க நாங்க எப்ப வந்தாலும் இந்த வெயில் கிட்ட நின்னு வெயில் இருக்கு பாருங்க. இங்கனக்குள்ள ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு தாங்க வருவோம் எப்பவுமே. இப்ப வர வழியில பார்த்தீங்கன்னா, குரங்கு நெறையா இருந்துச்சுங்க. அதுக்கு வாழைப்பழம், ஆ பொட்டுக்கடலை, பட்டாணிலாம் கொண்டு போனதெல்லாம் அதுங்களுக்கு குடுத்துட்டு வந்தோம். கையில குடுத்தேங்க. கொஞ்சம் பயமா இருந்துச்சு. பெரிய குரங்குலாம் பார்த்தா பயமா இருந்துச்சு. அப்புறமா தூக்கி தூக்கி போட ஆரம்பிச்சுட்டேன். சின்னது, பெருசுன்னு அழகழகா இருந்துச்சுங்க. பாவங்க நெறைய இதுக்கு வந்து கை இல்லாம, கால் இல்லாம அடிபட்டெல்லாம் இருந்துச்சுங்க. வண்டியில போறவங்க, வரவங்கலாம் கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. ஒரு 2, 3 இடத்துல மட்டும் கூட்டம் கூட்டமா இருந்துச்சுங்க. அங்க மட்டும் நிறுத்தி, கொண்டு போனதெல்லாம் குடுத்துட்டு கெளம்பி வந்துட்டோங்க. எவ்ளோ பாருங்க. நாங்க சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மலையில நடந்தே எங்கள கூட்டிட்டு வந்துட்டு, நடந்தே கூட்டிட்டு போவாங்கங்க. அப்பயெல்லாம் அந்த அளவுக்கு பஸ் வசதி, வண்டி வசதியெல்லாம் இல்ல. நடந்தே தாங்க வருவோம் இங்க, மலைக்கு. கோவில்லருந்து மலைக்கு. நடந்து வந்துட்டு நடந்தே போயிருவோம். கீழ போய் பஸ் ஏறி ஊருக்கு போயிருவோம். அந்த மாரி. பாருங்க குரங்குங்கலாம் சண்ட போட்டுக்குறாங்க வேற. அடுத்து நாங்க இன்னொரு கோவிலுக்கு போக போறோங்க. அந்த கோயிலும் இந்த ஆடி அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலுங்க. அதுவும் மதுரையில தான் இருக்கு. அந்த கோயில பத்தின வீடியோ அடுத்த வீடியோல நாங்க போடுறேங்க. கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.